ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு வந்துட்டு பூண்டை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன், மிளகாய்த்தூள், தேங்காய் விழுது, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள், வெந்தயம், மல்லித்தூள், ஸோ கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த குழம்பு நான் செய்கிறதுக்காக மத்தி மீன் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஒரு 5 or 6 ஸ்பூன் வந்து விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயத்தை நாங்கள் தட்டி தான் வச்சுருக்கோம். ஸோ தட்டி வச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கட் பண்ணாமல் அதை வந்து தட்டி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ அது நல்லா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு மூடி வச்சு ஒரு 5 minutes மட்டும் சிம்மில் வச்சுட்டு எடுத்துடலாம். ஸோ மீன் குழம்பு இப்போது ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிங் பாய்.